நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ள நிலையில் திடீர் திருப்பமாக கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக உறுப்பினர் அருண்குமார் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். நிர்பந்தத்தின் பேரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்க தாம் விரும்பாததால் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அருண்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். அருண்குமார் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. தற்போது அவரிடமே கேட்கலாம் ஏன் கலந்து கொள்ள என்பதற்காக. சார் வணக்கம். இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏன் நீங்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்கல, என்ன காரணம்? குடும்பத்தினுடைய ஆதிக்கம் பிடிக்கல. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அடிப்படையில் வந்தேன். அவங்க குடும்பத்தை கட்சியிலையோ ஆட்சியிலையோ புகுத்தல. இன்றைக்கி அந்த கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை மெருகேற்றி இந்தியாவை புகழ் வாய்ந்த 50 சட்டமன்ற உருவாக்கி 50 நாடாளுமன்ற உருவாக்கி மிக பெருமை செய்து போன அம்மா குடும்பத்தவோ எதுவுமே பண்ணல. அந்த கட்சியில் இன்றைக்கி குடும்ப இது நுழையுது. அதுக்கு பிறகு அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த கட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். அவங்க தான் முக்கியத்துவம் இந்த கட்சியை இது பண்ணி போகிறாங்க. அதனால் பிடிக்கல. பணம், பதவி, புகழ் முக்கியமல்ல, மக்கள் கருத்தே முக்கியம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் அம்மானுடைய தொண்டர்களும் எனக்கு வாக்களித்த வடக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களும் அதே போல் பெருநாயக்கம்பாளையம் பேரூராட்சியில் எனக்கு 4 முறை நான் 20 ஆண்டு காலம் இந்த பேரூராட்சியுடைய தலைவராக இருந்தேன். எனக்கு மிகப்பெரிய மாபெரும் ஆதரவு அளித்தார்கள். அவங்களுடைய எல்லா விருப்பம் பிரகாரம் அவங்களுடைய எண்ணங்கள், கட்சி தொண்டர்களுடைய எண்ணங்களுடைய நிறைவேற்றுன்ற வகையில் நான் இந்த முடிவு எடுத்தேன். சார், கூவத்தூர் விடுதலை நீங்கள் அடைச்சி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு இங்கே தப்பித்து இங்கே மக்களிடையே சந்தித்ததாக ஒரு தகவல் வருது. அது என்ன இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. தப்பிச்சு வந்தேன்னு நான் சொல்லலையே. நீ நல்லா தான் இருந்த 10 நாள் எல்லாரும் சுதந்திரமாக தான் இருக்கும். நான் ஒன்றும் ஓடி எட்டி குதிச்செல்லாம் வர்ற ஆள் கிடையாது. நான் நீட்டாக மெயின் கேட்டில் பூந்து தான் வந்தேன். அதெல்லாம் யாரும் அடைச்சி வைக்கல. என்னுடைய கார் என்னுடைய சொந்த காரில் தான் வந்தேன். என்னுடைய கார் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் பரிச்சயமானது. மாநகர் மாவட்டத்தில் என்னுடைய கார் எல்லா மக்களுக்கும் பரிச்சயமானது. அங்கேருந்து 450 கிலோமீட்டரு நான் ரோட்டில் தான் வந்திருக்கேன். என்னை யாரும் தடுக்கலை, என்னை யாரும் ஒன்றும் பண்ணல. அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் அதில் ஊடகங்கள் இந்த அதிமுக மேலே ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறாங்க. அது எல்லாம் இல்லை, எங்களுக்கு அதனுடைய குடும்ப ஆட்சி பிடிக்கல. அது ஒன்று மட்டும். அது மட்டும் இல்லாமல் நேற்று உங்களுடைய தொகுதி மக்கள் அதாவது எல்லாருமே ஆலோசனை கூட்டம் நடத்தி குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், இல்லாட்டி தொகுதிக்குள்ளே விட மாட்டோம் இப்படிப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆலோசனை கூட்டத்தில் வச்சாங்க. அதிமுகனுடைய கொடி காப்பாற்றப்பட வேண்டும். அதிமுகனுடைய சின்னம் புரட்சித் எம்ஜிஆருடைய சின்னம் ரெட்டைகளை காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் நான் எந்த அணிக்கு நான் வரல. இந்த அதிமுக ஒன்றுபட வேண்டும். புரட்சித் அம்மாவினுடைய கனவை 100 ஆண்டு ஆட்சி செய்யும் அதிமுகன்னு சொன்னாங்க. அது நடைபெற வேண்டும். அதுதான் எங்கள் கொள்கை. அதுபோக யார் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க நீ மிரட்டினாங்க, மிரட்டுவதற்கெல்லாம் 5 பவன் நான் இல்லை. உணர்வு, எனக்காக ஓட்டு போட்ட மக்கள், அதே மாதிரி எனக்காக புரட்சித் எம்ஜிஆருடைய தொண்டர், என்னை யாரும் மிரட்ட முடியாது. அதெல்லாம் நினச்சிக்காதுங்க, மிரட்டல முடியாது. நான் புரட்சித் தலைவர் தொண்டை, எனக்கு அதெல்லாம் மிரட்டுறதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். அது கேள்வி தப்பு. அந்த சூழலை யாருக்காச்சும் ஆதரவு கொடுக்கணும், யாருக்காச்சும் ஆதரவு கொடுக்கணும். பார்த்தா நான் அதிமுக ஒன்றுபடணுங்கிறேன். நான் போய் யாருக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? நான் அதிமுக ஒன்றுபடணும். புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய நினைவுகளை நான் நிலைநாட்டணும். அதுதான் என்ற கொள்கை. அவங்க அரிச்சூழலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரிச்சூழலில் கண்டிப்பாக நடப்பேன். அவங்களுடைய சின்னத்தை காப்பாற்றப்பட முயற்சியில் இருக்கேன். அதுதான் என்னுடைய கொள்கை. அதில் சின்னமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரெட்டை சின்னம் கட்சி காப்பாற்றப்படணும். அதில் அது எண்ணத்தில் தான் இருக்கேன். அது என்னோட எண்ண ஓட்டத்துக்கு என்னோட முடிவுக்கு அவங்க உறுதுணையே இல்லை. அதனால நான் விலகி எனக்கு பிரியமில்லாமல் இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த அணியெல்லாம் கிடையாது.